டிராயிங் பண்ணியிருக்கோம். இந்த எம்போசிங் டிராயிங்னா தமிழில் வந்து புடைப்பு ஓவியம். இது வந்து எப்படி பண்ணணும்னா, இது வந்து வரையறதுக்கு வந்து அலுமினியம் ஷீட் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த அலுமினியம் ஷீட் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் நம்ம வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச பிக்சரை வந்து ட்ரேஸ் பேப்பரில் வரைஞ்சிக்கணும். ட்ரேஸ் பேப்பரில் வரைஞ்சிக்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு கார்பன் ஷீட்டை வந்து அடியில் வச்சு இந்த அலுமினியம் ஷீட்டில் வந்து வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மெட்டல் ரிஃப்ல வச்சு இந்த கோட்டிங்லாம் நம்ம அழுத்தி நல்லா தேய்க்கணும். நம்ம அழுத்தி தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு டிராயிங்க்கு பேக் சைட் தேய்க்கணும். நம்ம டிராயிங் சைட் தேய்க்கிறது மூலமா இங்கே வந்து டிராயிங்க்கு பேக் சைடில் வந்து இது மட்டும் எம்போஸ் ஆகிருக்கும். இப்போ எம்போஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மெட்டல் ரிஃப்ல வச்சு நல்லா பஞ்ச் பண்ணணும். அதுக்கு பேக் சைட்லாம் நம்ம வந்து இந்த மெட்டல் ரிஃப்ல வச்சு நல்லா பஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து நல்லா பஞ்ச் பண்ணணும். டிராயிங் சைடில் வந்து படக்கூடாது. படாமல் வெளி சைடில் மட்டும் நல்லா பஞ்ச் பண்ணுறோம். நம்ம இப்படி பஞ்ச் பண்ணோம்னா இந்த டிராயிங் சைடில் வந்து நல்லா எம்போஸ் ஆகி நம்மளுக்கு தெரியும். மெட்டல் ரீஃபில் வச்சு நம்ம நல்லா பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வச்சு இந்த டூல்ஸ் வச்சு நம்ம நல்லா இந்த இடத்துல நல்லா ஷேப் பண்ணோம்னா பின்னாடி வந்து நல்லா எம்போஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலர் வந்து சால்வன் பேஸ்டு கிளாஸ் பெயிண்ட், அந்த பெயிண்ட் வச்சு நம்ம பெயிண்ட் அடித்தோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் வந்து பெபிக்ரீன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து பிளாக் ஆயில். இந்த டூல் வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற இடத்துலலாம் நல்லா அழுத்தி ஷேப் பண்ணோம்னா பின்னாடி வந்து நல்லா எம்போஸ் ஆகும். இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நல்லா ஷேப் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு திரும்பி பார்த்தோம்னா நல்லா எம்போஸ் ஆகிருக்கணும். நல்லா எம்போஸ் ஆகிற வரைக்கும் பேக் சைடெல்லாம் இதை வச்சு தேய்க்கணும். இந்த டூல்ஸ் வச்சு இந்த டூல்ஸ்லேயே நிறைய ஷேப்லாம் இருக்குது. எங்கெங்கே செய்யணும்னு இந்த டூல்ஸ்லேயே ஷேப் இருக்குது. நம்ம அந்த டிராயிங்லேயே நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எம்போஸ் ஆகிற வரைக்கும் எம்போஸ் ஆகிற வரைக்கும் இந்த டூல்ஸ் வச்சு நம்ம நல்லா தேய்க்கணும். எம்போஸ் ஆகிற வரைக்கும் இந்த டூல்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எந்த சைடு இந்த எம்போஸ்லாம் பண்ணியிருக்கிறோமோ அந்த சைடு தான் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். அந்த பெயிண்ட் பேர் வந்து சால்வன் பேஸ்டு கிளாஸ் பெயிண்ட். இந்த பெயிண்ட் வச்சு தான் அந்த டிராயிங் பண்ணியிருக்கிற பேக் சைடு வச்சு நம்ம கலர் அடிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்கு ஏற்கனவே இந்த ஆர்ட் வந்து நாங்கள் முதலே பண்ணிட்டோம். இந்த ஆர்ட் மூலமாக நாங்கள் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஷீட்டில் போட்ட அதே ஆர்ட் தான் இது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்து வளையப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு 13 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணின ஆர்ட் தான் இது. எவ்வளவு பேர் சேர்ந்து டீச்சர் இந்த ஆர்ட் பண்ணாங்க? இந்த இது ஓட்டாகுமோ வந்து 6 பேர் சேர்ந்து இந்த ஆர்ட் பண்ணாங்க சார். இது வந்து முடிக்கிறதுக்கு 13 நாள் ஆச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் டைமில் வந்து இப்போ வெக்கேஷன் நேரத்தில் பிள்ளைங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எம்போசிங் என்னும் புடைப்போவியத்தை எம் பள்ளி மாணவருக்கு கற்பித்த மதிப்புமிகு ஆசிரியை புனிதா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.